திருச்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். கடைசி 2-3 நாளாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு எங்கும் ஒரே பரபரப்பு. பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால பல குழப்பங்கள் மத்தியில் பல முக்கியமான அரசியல் நகர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை மையப்படுத்தி இந்த அடுத்த 2-3 நாளில் ஒரு தெளிவு ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி நான் இப்போ சென்னைக்கு போகிறேன். அங்கு சென்று என்னுடைய கட்சி தலைவர்களுடன் அமர்ந்து தாவேகா என்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றியும் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி அதாவது அடுத்த 10 நாளைக்குள்ளே ஒரு அரசு பொறுப்பேற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். காரணம், தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 34-35% ஓட்டுகளும், திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 30% ஓட்டும் விழுந்திருக்கு. இது எதை காமிக்குதுன்னா, கிட்டத்தட்ட 65% வந்து ஆன்டி பிஜேபி இல்லைன்னா இந்துத்துவா சக்திகள் இந்த மாநிலத்தில் வேறு கால் ஊன்றிடக்கூடாதுன்ற ஒரு மாபெரும் நோக்கத்தோடு தான் வாக்களிச்சிருக்கிறாங்கன்றது இதில் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். தாவேகாவாக இருக்கட்டும், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மத சார்பின்மையை மையப்படுத்தி ஒரு ஆட்சி இருக்க வேண்டும், மத நல்லிணக்கத்துடன் சமுதாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கம். அந்த பாரம்பரியத்தில் தான் கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தில் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அக்கா தங்கச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை எக்காரணத்துக்கு கொண்டும் மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் நாம் வந்து உடைந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக தான் காங்கிரஸ் கட்சியும் ஒரு மிக முக்கியமான முடிவை வந்து நேற்று எடுத்திருக்கு. ஸோ இந்த பின்னணியத்தில் தான் நான் இன்றைக்கி உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை, இந்த விஷயங்களுக்காக நீங்கள் போய் அங்கே சேர்ந்துருக்கதா சொல்கிறீங்க. இந்த விஷயத்தை தாவேகா தலைவர் சொன்ன மாதிரி தெரியலையே. அதாவது போன கவர்மெண்ட் வந்து ஆன்டி பிஜேபி, திமுகவோட கூட்டணியில் இருக்கிறப்ப அதுதான் எங்களுடைய மெயின் நோக்கம். இப்போ தாவேகாவோட கூட்டணி சேர்ந்துருக்கிறதுக்கும் அதே காரணம்தான். இப்போ காங்கிரஸ் சேர்ந்ததுனால பிஜேபி அங்கே வந்து பெரிய அளவுக்கு ஊடுருவி விளையாட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து திரு விஜய் அவர்கள் உரத்த குரலில் பேசணுன்றத நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை அவர் ரொம்ப பெரிய அளவில் இன்னும் பேச ஆரம்பிக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை நம்பி அங்கே போய் சேர்றீங்க? நம்பலையே. இன்றைக்கி கிட்டத்தட்ட 65% மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி இல்லைன்னா பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகள் வேணான்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பொறுப்புள்ள கட்சியாக காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏவாக இருந்தாலும் இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய டைரக்ஷன் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தாவேகா மத சார்பின்மை அப்படின்ற ஒரு கொள்கையில் நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம், இந்துத்துவ சக்திகளோட சேர மாட்டோம்னு உரத்த குரலில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. இப்போ திமுக தயவில் நீங்கள் ராஜ்யசபா ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ இந்த தாவேகோட போனது நீங்கள் முழு மனதாக இருக்கிறீங்களா? அதாவது அரசியல் சூழ்நிலைகள் மாறுறப்ப வந்து தனி ஒரு மனிதன் வந்து ஏற்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ லோக்சபாவில் வந்து 39 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கூட்டணி மாறிடுச்சு. அவங்களுடைய நிலை என்ன? அதையும் நீங்கள் சேர்த்து கேட்கணும்ல. கடைசியாக நான் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ சிட்டிங் எம்பி 39 பேர் இருக்காங்களே லோக்சபா. இப்போ இந்த கூட்டணியில தான் துணை முதல்வரும் திரு உதயநிதி ஸ்டாலினும் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். இப்போ காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சுன்றனால அவர்கிட்ட நம்ம போய் இந்த கேள்வி கேட்க முடியுமா? கூட்டணி வாக்குகள் மூலமாக தான் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ இது வந்து இந்த கூட்டணி கட்சிகள் திமுக தாவேகாக்கு அப்பாற்பட்டு
இங்கே வந்து பிஜேபி இந்த கேப்பில் விளாண்டுறக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் மந்திரி சபையில் இடம் கேட்கறதுனால இவங்க வந்து சுயநலத்தோடு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு திமுகலேருந்து ஒரு சிலர் கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க. பட்டு ராகுல் காந்தி அவருடைய அடிப்படை நோக்கம் வந்து பிஜேபி ஃபஸ்ட்டு மூவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு வேலையை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையை வந்து தாவக சரியாக பயன்படுத்திக்கிற வேண்டியது அவங்களுடைய கடமை. விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்களோட தான் இருக்கு, விலை கொடுத்து வாங்கின காங்கிரஸ் கட்சி தான் வந்து ஸ்டாலினோட இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாரு. இப்போ இங்கே ஆதரவு கொடுக்க போகிற காங்கிரஸ் கட்சிங்கிறது எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க? இப்போ விஜய் வந்து அதாவது தேர்தல் பிரச்சார நேரத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் ஏகப்பட்ட பஞ்சு டயலாக் விட்டுருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பஞ்சு டயலாக்குக்கெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சு பிரித்து பேசிகிட்டு இருக்க வேண்டிய காலகட்டம் இது கிடையாது. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் மக்களுக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உறுதி அளித்திருக்கக்கூடிய பல திட்டங்களை எப்படி செயல்படுத்த போகிறாரு, அதுக்கான கஜானாவில் போதுமான பொருளாதார சூழ்நிலை சரியாக இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்து இப்போ டெலிவர் பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு முன்னாடி பேசின எல்லா பஞ்சு டயலாக்கையும் இப்போ நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கொடுத்த அந்த உறுதி, அதாவது இந்த ப்ராமிசஸ் கேரண்டிஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா அதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. மக்கள் வந்து ஊழலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் விஜய் வந்து முன்வைத்தார். இப்போ தாவேகாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்புறீங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து கீழே இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து தேர்தல் நடந்தப்போ வாக்களித்தப்போ கேம்பெயின் நடந்தப்போ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. இந்த இடத்துல வந்து தாவேகாக்கு மற்ற கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய பாசிட்டிவ் பொசிஷனில் இருக்காங்க. என்னென்னா மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய அளவில் காசு செலவழித்து தான் இந்த தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் தாவேகாவில் நின்று போட்டி போட்டவங்க யாருக்குமே வந்து அவ்வளோ தூரத்துக்கு செலவழிக்க வேண்டிய நிர்பந்தமே இல்லை. இப்போ திருச்சியில் எனக்கு தெரிஞ்ச 2-3 கேண்டிடேட்டை தவிர யார் கேண்டிடேட்னே தெரியல. உண்மையாக பொய்யா? நவல்பட்டு விஜய் இந்த மாதிரி 2-3 கேண்டிடேட்டை தவிர தாவேகாவில் விசிலில் யார் கேண்டிடேட்னு யாருக்குமே தெரில. அவங்க காசும் செலவழிக்கல, நோட்டீஸும் போடலை, வண்டி கட்டி மைக்கு கட்டி பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணல, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க பெரிய அளவில் கோடிக்கணக்கில் காசு செலவழித்து ஜெயிக்காத காரணத்தினால திருப்பி இந்த சிஸ்டத்தில் வந்து காசு எடுக்கணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை அவங்களுக்கு கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து ஊழல் மிகவும் கம்மியாக, ஊழலை மொத்தமாக ஒழிக்க முடியுமான்றது எனக்கு தெரில. ஆனால் அதை கண்டிப்பாக குறைக்கணும்னு நினச்சா, அதாவது திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு பொலிட்டிக்கல் வில் கண்டிப்பாக இதை நம்ம குறைக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தாருன்னா கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் இவ்வளோ செலவழித்தோம், நாங்கள் இந்த காசை எடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் தாவேகா எம்எல்ஏக்கள் இல்லை. அதனால் அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது. அது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி போகுதுன்றதில் நம்மெல்லாம் உற்று நோக்கி, நீங்கள் மீடியா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து 4th பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸின்ற கணக்கில் நீங்கள் கண்டிப்பாக அதை சுட்டி காமிச்சிங்கன்னா கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்குது. நானும் நேற்று நைட்லேருந்து நியூஸ் மீடியாவில் பார்க்குறேன், ரெண்டும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது திமுக வந்து காங்கிரஸ் அங்கே போனதை பற்றி திமுகலேருந்து விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது. பிஜேபியோட நேரடி தொடர்பில் கூட்டணியில் நின்ன ஒரு கட்சியோட திமுக போகுதுன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு நியூஸ் வரதே வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்கலையா? இப்ப நீங்க திமுகவுக்கு அழைப்பு கொடுக்கறதுல திமுகவோட கலந்து பேசாம ஏன் இத்தகைய முடிவு எடுத்தீங்க? யாரு? காங்கிரஸ் கட்சி திமுகவோட கலந்து பேசுவதற்கு முன்பு அல்லது திமுகவோட கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசுவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி ஏன் இப்படி தன்னிச்சையாக ஒரு முன்முடிவு எடுத்தாங்க? அதாவது இந்த திமுக கூட்டணியில் திமுக தான் மதச்சார்பின்மைக்கு கரெக்ட், நீங்கள் புரிஞ்சுச்சு. திமுக கூட்டணியில் திமுக தான் பிரதான முக்கியமான கட்சி. இந்த தேர்தல் ரிசல்ட் வரப்போ அவங்களும் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, கரெக்டா? ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேர்தலுக்கு முன்னாடியே பெரிய அளவில் இல்லாமல் போனது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம இங்கே பார்க்கணும்.
திமுக ஒரு பெரிய மனப்பான்மையோட நடந்துக்கிடுச்சுன்னு குற்றம் சாட்டுறீங்களா? குற்றம் சாட்டல, நடக்கலைன்னு சொல்கிறேன். குற்றம் நான் சாட்டல. அது குற்றமா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். கும்பகோணம் மேயர் வந்து பதவியில் சொல்லி திமுக வலியுறுத்துறாங்க. கும்பகோணம் மேயர் அது இந்த சூழ்நிலையில் அப்படிதான் இருக்கும். இல்லை, கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சி சார்பாக தான் மேயர் ஆனது. ஆமாம், நமக்கு மேயர் கொடுத்தாங்க. அது விலகம்னு சொல்லி கவுன்சிலர்ஸ்லாம் இன்னைக்கு வந்து அது லோக்கல் பிரச்சனை. அவங்க வந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் காமிக்க முடியலன்னா கண்டிப்பாக போகணும். சரி, இப்போ நீங்கள் 5 பேர் சேர்ந்து அங்கே பெரும்பான்மை இல்லாமல் இருக்கே, அது எப்படி சமாளிப்பார்? அதாவது பட்சத்தில் உங்கள் முடிவு என்னவா இருக்கும்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிஜேபி இதில் விளையாடாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் எடுத்த இந்த முடிவு. ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு பிஜேபி எப்படி விளையாடும்? வெயிட் பண்ணுங்க. பிஜேபி மற்ற மாநிலங்கள் எல்லாம் எம்எல்ஏவே இல்லாமலும் விளையாண்டுருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி சித்து விளையாட்டுகள்லாம் இங்கே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் காங்கிரஸ் மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டி உள்ளே இறங்கின பிறகு இன்னும் சொல்லப்போனால் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட், பிஜேபி தமிழகத்தில் காலி ஒன்றிடக்கூடாதுன்ற மிக முக்கியமான உன்னதமான நோக்கத்தை தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கடைசி 5 வருஷமாக முன்னிறுத்தி அரசியல் செஞ்சோம். கரெக்டாக? அப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு வெளியிலேருந்து கூட நாங்கள் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் பிஜேபியை உள்ளே விடக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது தான் பிஜேபியை தடுத்து நிறுத்துறதுக்கான முழு வேலை. அப்படி தான் நான் யோசிக்கிறேன். காரணம் என்னென்னா, திரு ஸ்டாலின் போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதியவே கவர்னர் மாதிரி, ரவி மாதிரி ஒரு கவர்னரை போட்டு உருட்டுன்னு உருட்டுனாங்க. அதனால் பிஜேபி வந்து எல்லா விதத்துலேயும் எப்படி சிக்கல்களை ஏற்படுத்தலாம், இந்த தமிழகத்தை எப்படி சின்னாபின்னமாக்கலாம். 65% வந்து ஒரு ஆன்டி பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்குன்னா நிதானமாக இங்கே ஒரு 4-5 வருஷம் வந்து முழுசாக இங்கே ஆட்சி முடிகிறதுக்கு விட மாட்டாங்களா, இல்லைனா அந்த வர லோக்சபா எலெக்ஷனுக்குள்ளே இங்கே என்னென்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தலாம் அப்படின்றது அவங்களோட ரொம்ப வருஷமாகவே அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்துறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போ வராததுக்கும் அதான் காரணம். இப்போ இதை அழைக்காததுக்கும் பிஜேபி பின்னாடி இருக்குன்றத நம்புறீங்க நீங்கள்? இல்லை உறுதியாக? அது எனக்கு தெரியல. பெரும்பான்மை இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்வார்? அதாவது நீங்கள் ஊடகத்தில் தான் நீங்களாம் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4ன்னு போட்டிருக்கீங்க. இதில் மிக முக்கியமான ஆப்ஷன் இது எதுவுமே இல்லைன்னா 6 மாதம் பிஜேபி இதை அப்படியே இழுத்துக்கிட்டே ஓடும். அது இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை விடக்கூடாது. ஏன்னா சிறுபான்மையினர், தலித் எல்லாருமே வந்து ஆன்டி பிஜேபி அந்த ஸ்டாண்டை மையப்படுத்தி தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து நம்ம வெறும் கட்சி ரீதியாக மட்டுமே இதை நம்ம பார்க்காம தமிழகத்தினுடைய அடிப்படை இங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்க அந்த பாரம்பரியத்தை வந்து முறியடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்றதை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். சார், ஒரு 0.17% தான் சார் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். டிவிக்கு டிஎம்கே என்னது 0.17% தான் டிஃப்ரெண்ட், நிறையெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க விஜய்க்கு தனிப்பட்ட ஆதரவா இல்லை வெறுப்பு அரசியல்னால மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க? இங்கே பாருங்க, விஜய் தாவே கிடைச்சிருக்கிறது எவ்வளோ %? 34 புள்ளி. இல்லை இது டிஎம்கே அலையன்ஸுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 30 பாயிண்ட் சம்திங். அப்போ டிஎம்கே கூட்டணி தனி கட்சியாக நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், தாவேகாவுக்கு 34% இண்டிவிஜுவலாக கிடைச்சிருக்கு. அதான் சார் என்னோட கேள்வி என்னன்னா, அது தனிப்பட்ட செல்வாக்கா இல்லை மக்கள் திமுக அதிமுக வெறுப்புனால போட்டுட்டாங்கன்னு? அரசியலில் வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாரும் ஓட்டு போடாங்கன்னு சொல்லவே கூடாது சார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் 4-5 காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து இப்போ இருக்கிற ஆன்டி இன்குபென்சி. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து விஜய் அப்படின்ற ஒரு நடிகருக்காகவே ஒரு ஃபேன் பேஸ், அது நம்ம மறுக்கவே முடியாது. அது ஒரு 15%, 20% இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் என்ன நினச்சோம், அவருக்கு இப்போ 15-20% கிடைக்கும்னு. ஆனால் அதை விட மேலே ஒரு 15% கிடச்சிருக்குன்னா அது வெவ்வேறு காரணங்களுக்காக வந்திருக்கிற ஓட்டு. ஓகே, இப்போ தாவேக ஆட்கள் வந்து நிறைய செலவு பண்ணாமல் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து நிறைய செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அப்போ எப்படி? கன்னியாகுமரியில் 3 சீட்டு, அங்கெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக செலவழிக்க தேவையில்லை. ஏன்னா அங்கே ஆல்ரெடி காங்கிரஸ் சென்டிமெண்ட் இருக்குது. மற்ற 2 இடங்கள்லையும் சாதாரண கேண்டிடேட்ஸ் தான்.
அதனால் நீங்கள் நினைக்கிற மாரி காங்கிரஸும் பெரிய அளவில் செலவழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லையா போன தடவை. ஆட்சியில் இருந்தால் தானே நீங்கள் எதிர்பார்க்குற செலவை பண்ண முடியும். நீங்கள் அதனால் செலவழித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தவங்க தான் அதிகமாக செலவழிச்சிருக்காங்க. ஆட்சியில் இருந்தவங்க தான் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்துச்சு. ஓகே. சந்திச்சிருக்காரு சார், ரஜினி சந்திச்சிருக்காரு, பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறீங்க? ரஜினிகாந்த் போயிருமா இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறப்ப அவரும் சரி இந்த சீனில் நம்மளுக்கும் ஒரு சீன் வச்சுக்கோன்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அவ்வளோதான். நடிகராக அவருக்கு விஜய்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட தாங்க கேட்கணும். ஓகே, தேங்க்யூ.